வணக்கம். இன்றைக்கும் நாம் குறளை பார்ப்போம். திருக்குறளை வாசிப்பதோடு மட்டுமன்றி சுவாசிப்பாக மூச்சு காற்று போல நாம் பயன்படுத்த வேண்டும். அப்போ வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நாம் அடைவோம். இது உண்மைதான். 7ஆம் வகுப்பு CBSE பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குறள்கள். இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால், தெரிந்து வினையாடல். அந்த அதிகாரத்தில் 2 குறள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 2 குறள் என்னன்னு பார்க்கலாமா? செய்வானை நாடி வினை நாடி காலத்தால் எய்த உணர்ந்து செயல். செய்வானை நாடி வினை நாடி காலத்தால் எய்த உணர்ந்து செயல். இதுக்கு என்ன பொருள்? ஒரு செயலை செய்ய வேண்டும், ஒரு வேலை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட வேலை, இதனை எப்படி செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும், இந்த 3 முக்கியம். எந்த நேரத்தில் செய்யணும், அது எந்த மாதிரி வேலை, அதை எப்படி செய்ய வேண்டும், இதனை யார் செய்வது, இந்த 4 இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த செயல் சிறப்பாக அமையும் என்பதில் ஒரு பொழுதும் சந்தேகம் கிடையாது. இந்த 2வது குறள் பார்க்கலாமா? இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனையவன் கண்விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனையவன் கண்விடல். ஒரு வேலையை செய்யணும், யார் வேணாலும் எல்லா வேலையும் செய்யலாமா அப்படின்னா செய்ய முடியாது. ஒரு வேலையை ஒருத்தர் சிறப்பாக செய்வார்கள். அந்த மாதிரி நல்லா யார் செய்வா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு வேலையை கொடுக்கணும், இல்லை ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னால் அந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தா அவங்க சிறப்பாக அதனை நடைமுறைப்படுத்துவார்கள், செய்து முடிப்பார்கள் அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த வேலையை அவர்களிடம் நாம் கொடுக்க வேண்டும். இதனால் இவன் முடிப்பான் தெரியணும். எல்லாருக்கும் வந்துடாது ஒரு விஷயம். யார் சிறப்பாக செய்வாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லணும். இப்போ இந்த அதிகாரத்தில் வந்த 2 குறள் என்னன்னு பார்க்கலாமா? செய்வானை நாடி வினை நாடி காலத்தால் எய்த உணர்ந்து செயல். அடுத்த குறள் என்ன அப்படின்னாக்கா, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். இந்த 2 தான் இன்னைக்கு. நாளைக்கு நாம் பார்க்கலாம். இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். நன்றி.